உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். வணக்கம். இனிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். நாம் இப்பொழுது பாடல்களை கேட்டு இந்த பாடல்களை எழுதினவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் நாம் இப்பொழுது இந்த தொடர்ச்சியிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறவர் டாக்டர் ஐசக் வாட்ஸ். உங்களுக்கு தெரியும், ஓ காட் அவர் ஹெல்ப் இன் ஏஜஸ் பாஸ்ட். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர் என்ற பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். திருச்சபையிலே இந்த பாடல்கள் பாட தமிழிலும் கேட்டிருக்கிறீர்கள், ஆங்கிலத்திலும் விசேஷமாக ஆங்கிலிக்கன் சேர்ச்சைகளிலே இந்த மாதிரி பாடல்களைத்தான் அநேக திருச்சபைகள் உபயோகிக்கின்றன. நான் ஒரு நாள் வேலூரில் இருக்கும் பொழுது ஆங்கிலிக்கன் சர்ச் என்று சொல்லக்கூடிய ஆல் செயின்ட் சர்ச்சுக்கு போனேன். அவர்கள் எல்லாம் பாமாலையிலிருந்து பாடலைத்தான் எடுத்திருக்கிறார்கள். சமீபத்தில் நான் திருநெல்வேலியில் ஒரு திருச்சபையிலே டிவியிலே வந்தது, அதை பார்த்தேன். அவர்களும் பாமாலையைத்தான் அதிகமாக தேர்ந்து கொள்ளுகிறார்கள். நானும் ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபை மதுரையில் சார்ந்தவன். அங்கேயும் பாமாலையைத்தான் அதிகமாக தேர்ந்தெடுத்து பாடுகிறார்கள். அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் அந்த திருச்சபையார் அதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே தான் நானும் கூட இன்றைக்கு உங்களுக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த பல வாரங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இந்த பாடல்களை எழுதினவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் ரொம்ப அற்புதமானவைகள். ஆங்கிலேய மக்களாக இருந்த அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப உற்றமானது. 1542ஆம் ஆண்டு மார்ட்டின் லூத்தர் அவர்களை இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் அவர் சேர்த்து வைத்து புத்தகமாக விட்டன்பர்க் என்கிற சர்ச்சிலே வெளியிட்டார். ஏன் அதை வெளியிட்டார் என்றால், இந்த ஆங்கில பாடல்கள் அல்லது மேலை நாட்டிலே கிறிஸ்தவ ஆராதனைகளிலே இப்படிப்பட்ட தெய்வீகம் நிறைந்த இந்த பாடல்களை ஆராதனைகளிலே பாடி மகிழ்ந்தார்கள். இப்பாடல்களின் சிறப்பையும் அதனுடைய ஆறுதலையும் இன்பத்தையும் ஆங்கில மக்கள் அறிந்து கொள்ள அநேக ஆண்டுகளானது. இதனுடைய அர்த்தத்தை அநேகருக்கு தெரியாது, பாடுவார்கள். பல கவிஞர்கள் கவிதைகளை எழுதி வந்த போதிலும் டாக்டர் வாட்ஸ், சார்ல்ஸ் வெஸ்லி என்பவர்கள் காலம் வரைக்கும் ஆங்கில மக்களால் அவைகள் ஆதரிக்கப்படவில்லை. ஆனால் இருவரில் சார்ல்ஸ் வெஸ்லி கணக்கற்ற பாடல்களை எழுதினார். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் இந்த வெஸ்லி வித் பிரதர்ஸ் அவருடைய பாடல்கள் அன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்த காமன் டியூன்ஸ், பொதுவான அந்த ராகங்களை எடுத்து வைத்து இவர்கள் பாடல்களாக எழுதினதுனால இது பிரபல்யமாகிவிட்டது. அது இன்றைக்கு ஒருவர் சொல்கிறார், ஞானப்பாட்டுகளிலே தொகை 6500 என்று சொல்லப்பட்டிருக்கிறது சார்ல்ஸ் வெஸ்லி எழுதின பாடல்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார்ல்ஸ் பிரதர்ஸ், வெஸ்லி பிரதர்ஸ் எழுதினது, ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் எழுதினதெல்லாம் மிக மேன்மையான பாடல்கள். இப்பொழுதும் வெளிநாடுகளிலே ஆங்கிலேய திருச்சபைகளாக இருந்தால் கூட அதை மொழிபெயர்த்து அவர்களுடைய சைனீஸ்லேயோ அல்லது தமிழிலேயோ அல்லது ஜெர்மனிலேயோ பாஷைகளிலே அதை மொழிபெயர்த்து பாடியிருக்கிறார்கள். அது மிக சுவையான பாடல்கள். டாக்டர் வாட்ஸ் எழுதிய பாடல்கள் 454 பாடல்களாகுமாம். பாருங்கள், டாக்டர் ஐசக் வாட்ஸ் ஆங்கில ஞான பாடல்களில் பிதா என்று அழைக்கப்படுகிறார். ஞானப்பாட்டுக்களை எழுதினதின் தகப்பன் என்றும், அவர் எழுதிய பாடல்கள் சார்ல்ஸ் வெஸ்லி பிறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு, அதாவது 1706ஆம் ஆண்டு புத்தகமாக வெளியிடப்பட்டது. அவர் எழுதிய ஞானப்பாட்டுகளில் கர்த்தாவே யுக யுகமாய், பகலோன் கதிர் போலும், பகலோன் கதிர் போலும் அந்த பாடல்கள், வெள்ளங்கி பூண்டு மாட்சிமையாய்,
என் அருள்நாதா இயேசுவே, என் அருள்நாதா இயேசுவே என்று பாடல்களெல்லாம் பாமாலை புத்தகத்தில் ஏராளமாய் கருத்துக்களை நாம் உணர்ந்து பாடும்படி இது செய்யப்பட்ட பரவசமடையக்கூடிய பாடல்கள். இப்பாடல்களின் கர்த்தாவை யுகயுகமாய் எம் துணையாய் நீர் என்று ஆரம்பிக்கும் பாடலை கிறிஸ்தவ சபையின் தேசிய கீதம் என்று ஆங்கில மக்கள் சொல்வது உண்டு. இப்பாட்டுக்கு இது பொருத்தமான பெயர் ஆகும். ஏனென்றால் இங்கிலாந்து அநேக எல்லா தேசிய நிகழ்ச்சிகளிலும் பாடப்பட்டு வரக்கூடிய பாடல்தான் இது. விக்டோரியா மகாராணிக்கு நினைவு சின்னம் திறந்து வைத்த போதும் 7வது எட்வர்ட் அரசனுடைய அடக்க ஆராதனையிலும் இளவரசன் எட்வர்ட் வேல்ஸ் இளவரசனாக நியமிக்கப்பட்ட பொழுதும் நடந்த ஆராதனையிலே இப்பாடல் பாடப்பட்டது. பாருங்க எவ்வளவு அருமையான மேன்மையான பாடல்கள் என்று. 9ஆம் சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடலாகும். வாட்ஸ் 18 வயசு நிரம்பின வாலிபனாய் இருக்கும் பொழுது அவருடைய தந்தை சவுதாம்ப்டனில் உள்ள ஒரு சிற்றாலயத்தில் டீக்கனாக பணியாற்றி வந்தார். ஆலய ஆராதனைகளில் சரியான இசை அமைக்கப்படாத தாவீதின் சங்கீதங்கள் பாடப்பட்டு வந்தன. இந்த சங்கீதங்களை கூட பாடல்கள் இல்லாமலே பாடுவார்கள். எனக்கு இந்த ஆங்கிலிகன் திருச்சபையில் போனால் இந்த சங்கீதத்தை நாம் பாடுவோம் என்று பாடுவார்கள். அதற்கு ராகம் இருக்காது, அந்த மீட்டர் என்று சொல்வார்கள். அதனுடைய அர்த்தத்திற்கும் அந்த தாளத்திற்கும் ஏற்ற மாதிரி வருகிறக்கூடிய அருமையான சங்கீதங்கள் உண்டு. நான் 150 சங்கீதத்தை அதிகாலையில் எழும்பி என்னுடைய ஸ்டுடியோவிலே அதை வாசித்திருக்கிறேன். வாசித்து ரெக்கார்டாகி அது பழைய அற்புதங்களை செய்திருக்கிறது. இப்பொழுது நான் யாரிடத்திலும் அதை பற்றி சொல்லவில்லை. எங்களுடைய ஸ்டுடியோ இந்த ஐஎம் ஸ்டுடியோவில் கூட கொடுத்தேன், இதை மற்றவர்களுக்கு போடுங்கள் என்று. ஒரு பாட்டியம்மா இதற்கு இடையில உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த பாடல்கள் சங்கீதம் எவ்வளவு விசேஷமானது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சங்கீதமானது நான் வாசித்ததை ஒரு 4 C90 கேசட்டில் போட்டிருந்தேன். அதே ஒரு பாட்டியம்மாள் எப்போ பார்த்தாலும் எனக்கு முதுகு வலிக்குது, எந்திரிக்க முடியல, நான் குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு படியில் ஏறித்தான் போகணும், கீழே பாத்திரம் கழுவ வரணும் என்று ரொம்ப அழுது கொள்வார்கள். அதை பாட்டி நான் ரொம்ப நேசிப்பேன். நீ எங்கே இருக்க ஏதா இருக்க என்று அன்பாக பேசுவேன். இப்பொழுது தான் எனக்கு நல்லா ஞாபகம் வருகிறது, அந்த அம்மா ஒருவேளை வட ஆற்காடை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மலேசியாவுக்கு முதலாக கட்ட மரங்களில் ஏறி போய் குடியேறினார்கள். அந்த பாட்டி இப்பொழுது இல்லை, அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அவர்கள் குடும்பமாக மலேசியாவில் குடியிருக்கும் பொழுது இவர் கல்யாணம் கண்டி கொண்டு போனவர் சிங்கப்பூர் போயிட்டார். மலேசியா சிங்கப்பூர் ஒன்றா தான் இருந்துச்சு அந்த காலத்தில். அப்பொழுது இங்கே போனவர்கள் இங்கே வேலையெல்லாம் கிடைத்ததுனாலே இந்த அம்மாள் அருமையாய் வேலைகளை பார்த்து அநேக நண்பர்களை சேர்த்து இவர்கள் கூட இந்தியர்கள் குடியிருக்கும் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மலேசியா போருக்கு போது இந்த அம்மா குழந்தை இல்லாதனாலே தன்னுடைய தம்பியின் மகனை எடுத்து கொண்டு வந்து இங்கே வளர்த்து கொண்டார்கள். அந்த பிறந்த சூரா அப்படின்னு சொல்லுவாங்க, பிறந்த பர்த் சர்டிஃபிகேட் கூட எடுத்து வந்து விட்டார்கள். இங்கே வந்து வைத்திருந்த போது அந்த பையனுக்கு இப்போ 25 வயது ஆகிவிட்டது. 25 வயது ஆன அவனுக்கு இந்த சட்டத்தின்படி சிங்கப்பூரில் அவனை வெளியே விரட்டி விட வேண்டும் என்று இருந்தார்கள். அப்பொழுது வந்து இந்த அம்மா ரொம்ப அழுகும். அப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கப்பட்ட ரிசீட்டு, அந்த எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்கிற சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு லாயர்கிட்ட கொடுத்து என் மகனுக்கு, அதாவது இப்போ ஆக்சுவலி அத்தை தான் வேணும், ஆனால் அம்மானுக்கு சொல்லுவோம். அவன் சொல்லுவான், தாமஸ் அவன் பேர். அந்த பையனுக்கு கொடுத்தார்கள். இதை எவ்வளோ கதை சொல்லிகிட்டு இருக்க பாருங்கள். இப்படி உடம்பெல்லாம் முடியாமல் போன வயசான இந்த பாட்டியம்மாவுக்காக இந்த சங்கீதத்தை நான் வாசித்து ஜெபத்தோடு அந்த கேசட்லேயே வைத்தேன். அவர்களுக்கும் கொடுத்தேன். எல்லார் வீட்லேயும் டேப் பிளேயர் இருக்கும், கேசட் பிளேயர். அதனால் அந்த கேசட் பிளேயர் போட்டுட்டு இந்த அம்மா பாத்திரம் கழுவுறது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வேலை பார்த்து கோயிலில் வைக்கும்படியாக ஒரு திருச்சபையில் இந்த பையனுக்கு ஒரு செக்ஸ்டன் வேலை வாங்கி கொடுத்தேன். அந்த பாட்டியும் அங்கே போய் இருந்தார்கள். அவர்கள் என்னுடைய தயவு நிமித்தமாய் அன்பாய் அவர்கள் வாழ்க்கை நல்லா முந்தி வீடு கூட பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்த அந்த அம்மாள் மகனுக்கு மட்டும் வேலை செய்து கொண்டு வீட்டிலையே கோயிலெல்லாம் கூட்டி கொண்டு நல்லா இருந்தார்கள்.
ஆனாலும் நடக்க முடியாது, குனிய முடியாது, உடம்பு வலிக்கு கால் வீங்கி போதல் இருப்பார்கள். அப்பொழுது நான் இதை கொடுத்ததை பார்த்து ஒரு நாள் போயிருந்தேன். ஐயா என்று கூப்பிட்டேன். அந்த காலத்தில் நான் ஆயான்லாம் சொல்ல தெரியாது, அவர் சொல்கிறதுனால சொன்னேன். எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். வாசி அப்போ சாமி வா சாமி அப்படின்னு கூப்பிட்டுச்சு. என்னன்னு கேட்டேன். இங்கே பாரு, கையை பாரு எப்படி இருக்கேன் பாரு, காலை பாரு எப்படி இருக்கேன்னு, நடக்கிறத பாரு, குனிஞ்சிற பாரு, எல்லாம் பார்த்து நல்லா ஆயிட்டேன். எப்படி ஆயான்னு கேட்டேன். அது மாதிரி சொல்லிச்சு, இந்த சங்கீதம் நீ பேசுகிறீல அதை கேட்டு 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 மனசுலையே வச்சுட்டேன். டக்குன்னு நின்று போச்சுன்னா மிச்சத்தை நானே சொல்லுவேன். அது இட் இஸ் பாசிபிள் வித் யூ ஆல். நீங்கள் கூட ஒரு கேசட் ப்ளே பண்ணிட்டு இருந்தால் ஒரு பாட்டு நின்று வச்சுன்னா அந்த வசனங்கள்லாம் மறுபடியும் நமக்கு வரும், அந்த வார்த்தையெல்லாம் வரும், டியூனெல்லாம் வரும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு போட்டு 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 கேட்டேன். என் உடம்பு பூரா சுகமாயிருச்சு. ஸோ திஸ் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் ஹீலிங். அந்த சங்கீத புஸ்தகத்தை நம்ம பிரதர் ஜான் சாலமான் மிரக்கல் மினிஸ்ட்ரி செய்தவர் ஒரு வீட்டில் கேட்டிருக்கிறார் சிங்கப்பூரில். அப்போ இது என்ன அருமையான வாய்ஸாக இருக்கே, இந்த வாய்ஸில் யார் சங்கீதம் வாசிக்கிறது என்று கேட்டார். அப்போ சொன்னாங்க, நம்ம பாஸ்டர் ஐயா அவர் தான் கொடுத்தார் எங்களுக்கெல்லாம். சொன்ன உடனே என்னிடத்துல வந்தார். எனக்கு மெட்டல் டேப்பில் எனக்கு ஒரு செட்டு கொடுங்க, அற்புத சங்கீதம் என்று என்னை கவர்ச்சி செய்த இந்த சங்கீதத்தை என்னுடைய புத்தகத்தில் வெளியிட்டு அநேகருக்கு நான் விநியோகம் செய்வேன் என்று சொல்லி கேட்டார். நான் அவருக்கு என்று போட்டு கொடுத்தேன். அவர் இப்போ வீட்டில் வச்சுருக்காங்களோ இல்லையோ, இப்போ நான் இந்தியாவுக்கு வந்து அதை யூடியூப்பில் மாற்றிட்டேன், அதாவது பென் ட்ரைவுக்கு மாற்றிட்டேன். அதனால் we can easily listen. கேசட் பிளேயர்லேயே இல்லை, அது மாதிரி இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சங்கீதத்தினுடைய அருமையைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்களானால் வேத வசனங்களை கூட சவுண்ட் பைபிள் ரீடிங்னு இருக்குது, வாய்ஸ் ரீடிங்னு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்பீர்களானால் என்னிடத்துல இருக்குது வாய்ஸ் ரீடிங், பைபிளே இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு எங்கிட்ட நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, அது காதில் கேட்டு ஒலித்து கொண்டு இருக்குமானால் அந்த வசனம் நம்முடைய சரீரத்தை புதுப்பிக்க வல்லது, ஜீவனை மாற்ற வல்லது, நமக்கு அருமையான சுகத்தை அளிக்கக்கூடியது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இதை திருச்சபைகளிலே அன்றைக்கு அதிகமாக உபயோகித்திருக்கிறார்கள். வாலிபனே, அப்படியானால் நீ அவைகளை விட மேலானவைகளை சபைகளுக்கு கொடு என்று கூறினார். இந்த வாட்ஸுடைய செவிகளுக்கு மிக இனிமையாக தோன்றவில்லை சாதாரண சங்கீதம். ஆகவே தான் அவங்க அப்பா சொன்னார், வாலிபனே, அப்படியானால் நீ அவைகளை விட மேலானதாக சபைகளுக்கு எது கொடுக்க முடியுமோ என்று கேட்டார். வாட்ஸ் அதை தமக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு உடனடியாக அன்று சாயங்கால ஆராதனைக்கு ஒரு ஞானப்பாட்டை எழுதி அதற்கு இசை அமைத்து கொடுத்தார். அன்று அது ஆலயத்தில் பாடப்பட்ட பொழுது சபையின் மக்கள் அதனை புகழ்ந்தனர். அது முதல் வெள்ளப்பிரவாகம் போல அவருடைய பாடல்கள் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. யார்? டாக்டர் ஐசக் வாட்ஸ். வாட்ஸ் சவுதாம்ப்டனில் 1674 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். ஐசக் வாட்ஸ் என்பது இவருடைய முழு பெயராகும். குடும்பத்தில் பிறந்த 9 மக்களுக்குள் இவர் முதல் பிறந்தவர். அப்பொழுது இவருடைய தந்தை ஒரு ஆசிரியராக பணியாற்றி வந்தார். வாட்ஸ் பலவீனமான சரீரம் படைத்தவர். இளமையிலிருந்தே கூர்மையான புத்தியும் எதையும் கற்பதில் ஆர்வம் உள்ளவரும் காணப்பட்டார். தன்னுடைய படிப்பை முடித்தவுடன் லண்டன் மாநகரத்தில் ஒரு ஆலயத்தில் சபை குருவாக பணியாற்றினார். சுமார் 5 வருடங்களுக்கு பின்பு அவருடைய உடல் நலம் குன்றியதால் 1714ஆம் ஆண்டு ஹெர்வர்ட் ஷயரிலிருந்து சர் தாமஸ் அபினியும் அவருடைய மனைவியும் ஓய்வு எடுக்கும்படி அவரை வற்புறுத்தி தங்களிடம் தங்கும்படி அழைத்தார்கள். பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் பலவீனமாயிருந்து இருப்பானால் அவனை குடும்பம் அடாப்ட் பண்ணி கொண்டது. என்ன அருமையான ஒரு குடும்பங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிறது பாருங்கள். பிரியமானவர்களே, அவருடைய தூய்மையான வாழ்க்கையும் பரந்த அறிவும் கவித்திறனும் அவர்களுடைய மனதை கவர்ந்தன. அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க
அவர்களுடன் நிரந்தரமாக தங்கிவிட்டார் சர் ஐசக் வாட்ஸ். அவர்களுடன் தங்கியிருக்கும் பொழுது தான் விரும்பின போது சபை மக்களை சந்திக்கவும், ஆலயங்களில் பிரசங்கம் செய்யவும், தம்முடைய எழுத்துப் பணியில் ஈடுபடவும் அவருக்கு அவகாசம் கிடைத்தது, நேரம் கிடைத்தது. டாக்டர் வாட்ஸ் புகழ்பெற்ற ஒரு கவிஞர். அத்துடன் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். திருமறை விளக்கங்களும் சரித்திரமும் தத்துவ சாஸ்திரம் இவைகளை குறித்து கட்டுரைகளும் அவர் எழுதி வந்தார். ஆனால் அவர் எழுதிய ஞானப்பாட்டுகள் அது மூலமாகவே பெரும் புகழ் பெற்றார். அவருடைய மேஜையின் மீது எப்பொழுதும் ஏராளமான புத்தகங்களும் ஒரு வேத புத்தகமும் ஒரு புல்லாங்குழலும் இருந்தன. தம்முடைய ஞானப்பாட்டுகளை மக்கள் பாடி அவைகளின் மூலமாய் மக்கள் கிறிஸ்துவண்டை இழுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பேராசை. தம்முடைய முதுமை காலத்தை ஸ்டோக் நியூ மில்ஸ்டன் என்னுமிடத்தில் செலவிட்டார். உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தமையால் வாழ்நாள் முழுவதும் சரீரத்தில் கஷ்டப்பட்டார். சரீர சிக்ஷைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கடவுளிடம் கூறிய பக்தருள் இவரும் ஒருவர். ஆண்டவரே, என்னுடைய சரீரம் பலவீனமானது, இதை நீர்தான் காத்து கொண்டு வருகிறீர் என்று அவரை பாராட்டின வியாதியஸ்தர்களாயிருந்தவர்கள் இப்படி பாராட்டுவதிலே இவர் முதன்மையான மனிதனாக இருந்திருக்கிறார் என்று சரித்திரக்காரன் எழுதுகிறான். அந்த துன்பத்தை பெருமையுடன் சகித்தார். வெற்றி வாழ்க்கை நடத்தி 1748 வருஷம் நவம்பர் மாதம் 25 தமது 75 வயதில் இவர் மரித்தார். இவர் மரிப்பதற்கு சற்று முன்பு கடவுளின் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன், கிறிஸ்து சிந்தின இரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நான் அவரிடம் அச்சமின்றி செல்வேன் என்று கூறிய வார்த்தைகள்தான் அவரது கடைசி வார்த்தைகளாகும். அவரது நினைவாக எழுதப்பட்ட ஒரு நினைவு சின்னம்தான் லண்டன் மாநகரில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் ஆபே என்னும் தேசிய பேராலயத்தில் இன்றும் உள்ளது. அந்த வெஸ்ட் மினிஸ்டர் ஆபே உள்ளே சென்று ஜான் வெஸ்லியினுடைய கல்லறையை பார்க்க வேண்டும், டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கல்லறையை பார்க்க வேண்டும், இன்னும் பல மகான்களை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் போனோம். அப்பொழுது நாங்கள் இறங்கி அந்த கேட்டாண்டை போகும் பொழுது கதவை அப்பொழுது தான் அடைக்கிறார்கள். நான் சொன்னேன், நான் உள்ளே போய் ஒரு 5 நிமிஷமாவது பார்த்துட்டு வரேன் என்று சொன்னார். இல்லை, இது ஆட்டோமேட்டிக் டோர், கரெக்டாக அடைச்சிரும், நீங்கள் போக முடியாது, போனீர்கள் என்றால் மறுபடியும் இது திறக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியே வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் நான் முதுக்கத்தோடு வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபேலே உள்ளே கால் வைக்க முடியாத அளவில் நான் சொன்னேன், 1 செகண்ட் கொடுங்க, இந்த கேட்டுக்கு உள்ளே காலை வச்சுட்டு எடுத்துக்கிறேன் என்றேன். சரி, பார்த்தார்கள். காலை வைத்து எடுத்து வந்தேன். அவ்வளோதான் நான் போயிருந்தது. நான் போய் வந்த பெரும் பயணம் வெஸ்ட் மினிஸ்டர் ஆபே டாக்டர் ஐசக் வாட்ஸ் அவர்களும் அங்கே நினைவு சின்னமாக அவரை வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மாதிரி பாடல்களையும் நான் சொன்ன மாதிரி சங்கீதங்களையும் வாசிக்க கேளுங்கள். இந்த மாதிரி பாடல்கள் உங்களுடைய இருதயங்களை அனல்படுத்துவதாக, உங்களை உயிர்ப்பிப்பதாக. அந்த பாட்டியம்மா சிங்கப்பூரில் இந்த சங்கீத புஸ்தகத்தை வாசிக்காமலே மனப்பாடம் 150 சங்கீதத்தை மனப்பாடம் செய்து விட்டார்கள். நீங்கள் 119 சங்கீதத்தை நான் பல இடங்களில் பிள்ளைகள் மனப்பாடம் செய்து சொன்னதை நானே அங்கிருந்து சாட்சியாக இருந்திருக்கிறேன். நீங்களும் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்க கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.